வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள பகுதியை தொல்லியல் துறை குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வள்ளலார் சர்வதேச மையத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள பகுதியை தொல்லியல் துறை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள பகுதியை தொல்லியல் துறை குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள பகுதியை தொல்லியல் துறை குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தி. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள பகுதியை தொல்லியல் துறை குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வடலூரில் வள்ளலார் கோவில் அமைந்துள்ள சத்யநாராயண சபை முன்பு 99 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. இதை எதிர்த்தும் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி வழக்குகள் என்பது தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்துமே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் கங்கபூர்வாலா மற்றும் நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது ஏற்கனவே பிறப்பித்த அந்த உத்தரவின் அடிப்படையில் சர்வதேச மையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள 16 வசதிகளை விலக்கி தமிழக அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் சர்வதேச மையம் அமைய உள்ள பகுதியை தொல்லியல் துறை அதிகாரி ஆய்வு செய்து அறிக்கை அளித்துள்ளதாகவும் அதில் 17 முதல் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சுற்றுச்சுவரினுடைய எச்சங்கள் மட்டும் கண்டறியப்பட்டதாகவும் அந்த பகுதியில் எந்த விதமான கட்டுமானமும் நடைபெறவில்லை என அரசரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் எஸ். ராமன் அவர்கள் தெரிவித்தார். மேலும் பணியின் போது ஏதேனும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது தொல்லியல் துறை முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் கண்டறியப்பட்டால் அவை பாதுகாக்கப்படும் என்று உறுதியும் அளிக்கப்பட்டது. மேலும் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தால்தான் முறையாக இருக்கும் என தலைமை நீதியரசர் குறிப்பிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை வழக்கறிஞர் 3 பேர் கொண்ட தொல்லியல் நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதியரசர் அமர்வானது தொல்லியல் நிபுணர் குழுவினுடைய ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் இந்த வழக்கை கோவில்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவுலு அடங்கிய சிறப்பு அமர்விற்கு மாற்றியும் தற்போது தலைமை நீதியரசர் அமர்வானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மகேஸ்வரி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.